கயல், ஒரு பெரிய பிளான் இருக்கு. என்ன பிளானு? இந்த ஹாலிடேக்கு கோவா போலாமா? கோவாவா? இங்க பால் கோவாவே வாங்கி தர மாட்டாங்க, உனக்கு கோவா வேற கேக்குதா? ஆமா, பீச்சு, ஹோட்டலு, ஷாப்பிங்கு, அப்புறம் நிறைய போட்டோஸ் எல்லாம் தாண்டி. அப்ப முதல்ல அப்பா கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கணும். அதெல்லாம் ரொம்ப ஈஸிடி, அவரு நல்ல மூட்ல இருக்கும்போது கேட்டலாம். சைக்கிள் சத்தம் கேக்குது, அப்பதான் வராருன்னு நினைக்கிறேன். என்னம்மா ரெண்டு பேரும் இவ்வளோ அமைதியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லப்பா, நீங்க ரொம்ப நல்ல அப்பா. என்னடா அது, இவ்வளோ அன்பா உங்களுக்கு என் மேல? அப்பா, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அப்பா நீங்க தான். சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்பா, அது வந்து நாங்க கோவா போகணும்பா. ரைட்டுடா, அதான் இவ்வளோ அன்புக்கு பின்னாடி ஒரு பெரிய செலவு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரிடா, கோவா போறதுக்கு எவ்வளோ செலவாகும்? அப்பா, நாங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்ல தான் போலான் இருக்கோம். அது சரி, அந்த பட்ஜெட் தான் எவ்வளவுன்னு கேக்குறேன். அப்பா, அது நம்ம பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் மேல. அப்போ அதுக்கு பேர் பட்ஜெட் இல்ல, கனவு. நம்ம ட்ரெயின்ல போயிடலாம்ப்பா. சரி. நம்ம தங்குற ஹோட்டலு நல்லா இருக்கணும். அதுக்கும் சரிதான். பீச் வியூ ரூம் தான் எனக்கு வேணும். சரி. ஷாப்பிங்க்கு போகணும். சரி. என்னப்பா சரி சரின்னு சொல்லிட்டே இருக்கீங்க? இதெல்லாம் சரி, பணம் யார் கொடுப்பாங்க? அப்பா, அது நீங்க தானே ஃபேமிலியோட ஹெட்டு. ஆமா கண்ணு, நான் ஃபேமிலியோட ஹெட் தான், ஏடிஎம் மிஷின் இல்ல. என்னடா நடக்குதுங்க, இவ்வளோ பெரிய மீட்டிங்கு? பாட்டி, வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் கோவா போக பிளான் பண்ணுறோம். கோவாவா? எதுக்கு? வேற எதுக்கு, பீச்சு பார்க்கதான். நம்ம ஊர் ஏரிக்கரையவே இவங்க பார்த்ததில்ல, கோவா பீச்சுக்கு போய் போகிறாங்களாமா பார்க்க. பாட்டி, கோவா ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அடியே, நம்ம ஊரு பஜ்ஜிக்கு ஃபேமஸ், அது தெரியுமா? பஜ்ஜியும் கோவாவும் என்ன பத்தி சம்மந்தம்? இங்கிருந்து கோவா போய் பணம் செலவு பண்றதுக்கு இங்க பஜ்ஜி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். பாட்டி, நீங்க கோவா போயிருக்கீங்களா? நான் சின்ன வயசுல நிறைய ஊர் போயிருக்கேன். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கோவா போயிருக்கீங்களா? இல்ல. சென்னை? இல்ல. அப்போ எங்க தான் போனீங்க? அது ஒண்ணும் இல்ல, பக்கத்து கிராமத்துக்கு. ஓ, இதுதான் நீங்க டூர் போனதா? அந்த காலத்துல பஸ் எல்லாம் கிடையாது, நடந்தே போவோம், அதுதான் ரியல் அட்வென்ச்சர். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், போங்கடி. சரி சரி, கோவா போகணும்னா சில ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ்பா? ரூல் நம்பர் 1, பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும். சரிப்பா சரிப்பா, ப்ளீஸ்பா, ஓகேப்பா. ரூல் நம்பர் 2, பாதுகாப்பா இருக்கணும். கண்டிப்பா. சரிப்பா. ரூல் நம்பர் 3, தினமும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும். கண்டிப்பாப்பா. அப்புறம் ரூல் நம்பர் 4, முக்கியமா. என்னதுப்பா? சொல்லுங்கப்பா. திரும்பி வரும்போது என்னையும் பாட்டையும் மறந்துடக்கூடாது. என்ன மறந்துட்டு கோவாலியா இருந்தீங்கன்னா அடுத்த நாளே நான் அங்க கிளம்பி வந்துடுவேன். எப்படி பாட்டி பாசிபிள்? கூகுள் மேப் இருக்கே. அப்பா, கோவா ட்ரிப்பு கன்ஃபார்ம். பீச்சு, ஷாப்பிங்கு, போட்டோஸ் எல்லாம் ரெடி தான். ஒரு நிமிஷம் இருங்க. என்னப்பா சொல்லுங்க. முதல்ல வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிங்க, அதுக்கப்புறம் ட்ரிப்பு போகலாம். அப்பா, வீட்டு வேலை முடிஞ்சாதான் கோவா ட்ரிப்பு. கோவா போக பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வேலையில இருந்து எஸ்கேப் ஆகணும், அதுதான் பெரிய பிளானே. என்ன நண்பா, நண்பிகளா, கோவா போலாமா? வர்றீங்களா?